அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு ஜோதிட விதிதான். ஒருவர் என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார், என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்திற்கு என்ன சொல்றாங்கன்னா என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லா மனிதனுக்குமே என்ன பிரச்சனைங்கிறது தெரியாமல் தான் போராடிக்கிட்டோம். இது நல்ல ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த லக்கணத்தில் போய் பிறந்தால் என்னதை அனுபவிக்க கொடுப்பினை இருக்காது இப்படிங்கிற ஒரு அற்புதமான ரிசர்ச் ரொம்ப நாளாக பண்ணி அதை கட்டம் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி வந்துருச்சு. அப்போ சொல்லணும்னு விதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இதெல்லாம் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். ரொம்ப என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஷார்ப்னஸாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி சொல்கிறேன், பரிச்சித்து பாருங்கள். இப்போ ஒரு மனிதன் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டான்னு, மேசம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு காலபுருஷனுடைய 4, 8, 12 கிடைக்காது. காலபுருஷனுடைய 4, 8, 12, இந்த 4, 8, 12 என்பது 4ஆம் இடம் என்பது சுகம், 8ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விதமான என்ன சொல்கிறாங்கன்னா மர்மஸ்தானம் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வீகம். அதாவது 8ஆம் இடம் என்பது தாத்தாவுடைய, 4ஆம் இடம் என்பது தாத்தா சம்பாதித்த காணி பூமி எல்லாம் கிடைக்காது. தாத்தாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, தாத்தாவுடைய ஜென்ரேஷன் பரம்பரையுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. 12ஆம் இடம் என்று சொன்னால் நிம்மதியான தூக்கம் கிடையாது. இது யாராக இருக்கலாம், மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அது 4, 8, 12 மாறும். சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 4, 8, 12 தான். சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா மேச லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் சந்திரன் வீடு, 8ஆம் இடமாகிய விருச்சிகம் செவ்வாய் வீடு, 12ஆம் இடமாகிய குரு வீடு, அயனசேன இந்த 4, 8, 12 தான். இதே நெருப்பு என்று சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுக்கு என்ன சொல்லலாம்னா இதே 4, 8, 12 தான் வரும். 4, 8, 12 தான். இதில் 4 எது அக்யூரேட்டாக பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சிம்ம லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவருக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் பாதிக்கும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாதிக்கும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயனம் போகும் பாதிக்கும். இது உண்மையான நீங்கள் பரிசித்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதரவு கண்டிப்பாக உண்டு. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, லக்கணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயம். என்ன லக்கணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த லக்கணம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறேன்னா, திசைப்பார்வை என்று சொல்லி என்ன சொன்னா 9 கட்டங்களுடைய ஆகுதியை எடுத்துக்கணும். திசைப்பார்வை என்று சொல்லக்கூடிய 9 ஒரு லானா என்று போட்டிருக்கிற இடம் லக்கணத்துக்கு என்ன சொல்லலாம்னா 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், அதற்கடுத்து என்ன சொன்னா 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும், 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும். அப்போ மொத்தத்துக்கு என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு 9 இடங்களை இந்த கிரகம் இந்த லக்கணம் டச் பண்ணிடும். அது டச் பண்ண அதுக்கு கிடைக்கல, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இது நிம்மதி இல்லையா, இதில் நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லி வரும்போது நெருப்பு ராசியில் யார் பிறந்தாலும் 4, 8, 12 கம்மி தான். 4 என்பது அயன சயனம் போகம் ஆயுள் எல்லாமே என்ன சொன்னா கிடைக்காது. ஏன்னா இதை ஏன் நான் ரொம்ப நாளாக பரிச்சித்து பார்த்தேன். அந்த பரிச்சித்து பார்க்கும்போது இந்த நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க போது இந்த 4 தான் சரியாக இல்லை. அப்போ
இதை மேசம் சிம்மம் தனுசு எல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு 4, 8, 12 மறுக்கப்பட்டிருக்கும். இது உங்களுடைய கடவுளுடைய கொடுப்பனை. இதற்கு பரிகாரம் கடைசியில் சொல்கிறேன். அதற்கடுத்து என்ன சொன்னால், மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள். மண் லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரிஷபம், அதுக்கடுத்து என்ன சொன்னா கன்னி, மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பாதிக்கப்படும் என்று சொன்னால் 1, 5, 9 பாதிக்கப்படும். 1, 5, 9 என்பது என்ன சொன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு. அன்பு, பாசம், அரவணைப்பு. சொந்தத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்காது. 1, 5, 9 என்பது சொன்னா உறவு, அப்பாவளி உறவு, அப்பாவளி உறவு, அப்பாவளி உறவு. 1 என்பது நாம், 5 என்பது நம்ம தாத்தா, 9 என்பது என்ன சொல்கிறான்னா நம்ம அப்பா. அப்போ யார் என்ன சொல்கிறான்னா மண் லக்கணத்தில் போய் பிறந்து விட்டீர்களோ, மண் லக்கணம் என்பது என்ன சொன்னான்னா ரிஷபம், கன்னி, மகரத்தில் போய் பிறந்துட்டீங்கன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு 4ஆம் இடமும், உங்கள் லக்கணத்திற்கு என்ன சொன்னாங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அது எந்த வீடு அப்படின்னு பாருங்கள். அது காலபுருஷனுக்கு எந்த வீடு? அது காலபுருஷனுக்கு என்ன சொன்னான்னா 1, 5, 9. இந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய ஹெரிட்டேஜ், நம்மளை உருவாக்கியவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்ட்டான். நம்மளுடைய உருவாக்கியவருடைய ஆசை இல்லை. அவன் உருவாக்கியவருடைய அன்பு, பாசம் கிடைக்காது. ஒன்று நம்ம விலக்கிக்கிடுறோமா, இல்லை கால சந்தர்ப்பத்தால் அவர்கள் விலக்கி கொள்கிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்தீர்களோ அப்போ 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 1, 5, 9 தான். காலபுருஷனுடைய 1, 5, 9 உங்களுக்கு மறுக்கப்பட்டது. அது உங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த 3 வீட்டுக்கு என்ன 3 வீட்டுக்கு என்ன சொல்கிறான்னா 4, 8, 12 வந்துடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு சூட்சுமம் தான். பரீட்சித்து பாருங்கள். அதற்கடுத்து காற்று லக்கணம் மிதுனம், துலாம், கும்பத்தில் யார் பிறந்திருந்தாலும், இவர்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு எந்த 4, 8 பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் 4, 8 என்று சொல்லக்கூடிய என்ன சொன்னான்னா மண். 4, 8, 12 இவங்களுக்கு காற்று லக்கணத்தில் போய் பிறந்துட்டாங்க. இந்த காற்று லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 2, 6, 10 இவர்களுக்கு அவுட்டு. காலபுருஷனுடைய 2, 6 காலபுருஷனுடைய என்ன சொன்னான்னா மண் வீடுகளாகிய, அது காலபுருஷனுக்கு 2வது வீடு தானே. ரிஷபம் 2வது வீடு, கன்னி 6வது வீடு, மகரம் 10வது வீடு. இதில் இவர்களுக்கு என்ன போராட்டம் என்று சொன்னால் தொழில் போராட்டத்தால் திண்டாடுவார்கள். தொழில் போராட்டத்தால் திண்டாடுவார்கள். மற்றெல்லாம் சமாளிச்சிருவாங்க. என்ன காரணம்? இப்போ மிதுன லக்கணத்துக்கு எடுத்து பாருங்கள். மிதுன லக்கணம் காற்று லக்கணம். அப்போ 12ஆம் இடம் என்பது அவர்களுக்கு என்ன சொன்ன ரிஷபம், 4ஆம் இடம் என்பது கன்னி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா 8ஆம் இடம் என்பது மகரம். இது காலபுருஷனுக்கு எத்தனை? 2, 6, 10. இவர்கள் இந்த 2, 6, 10 பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உறுதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதை நீங்கள் நல்லா பரிச்சித்து பார்த்தீங்கன்னு வைங்க. பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதில் அடி வாங்கியிருப்பீங்க. அல்லது என்ன சொன்னான்னா 2 என்று சொல்லக்கூடிய இது 2ஆம் இடம் என்பது தன குடும்பம், 6ஆம் இடம் என்பது சத்ரு, நோய், 10ஆம் இடம் என்பது தொழில். காற்றுக்கு எப்பயுமே என்ன சொல்கிறான்னா மண் பாதிப்பை தருவான். காற்றுக்கு எப்பயுமே மண் பாதிப்பு தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் இதாய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். இதற்கு ஜோதிடத்தில் இந்த மாதிரியெல்லாம் என்ன சொன்னோன்னா பகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு எடுத்து சொல்ல தெரியல. அதற்கு நிறைய அனுபவம் வேணும். ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா உங்களுக்கு அனுபவம் வேணும். அதனால் என்ன சொன்னால் இதுதான். இப்போ
ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான். அது காற்று வீடு. அவன் நேற்று பேசும்போது என்கிட்ட கேட்டது என்ன சொன்னான்னா, தொழில் படுத்துருச்சு சாமி அப்படின்னா. தொழில் படுத்துருச்சு. அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்து 12ஆம் இடம் வந்து என்ன சொன்ன மகரம், காலபுருஷனுடைய 10ஆம் இடம். கும்பலக்கணத்திற்கு என்ன சொன்ன 4ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். கும்பலக்கணத்திற்கு வந்து 8ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 6ஆம் இடம். அப்போ அவன் சொல்கிற கேள்வி என்ன சொல்கிறான்னா வந்து தொழில் படுத்துருச்சு அப்படிங்கிறான். அவன் ஏன் தொழில் படிச்சு? நான் சொன்னேன், நீ எதுக்கு தொழிலுக்கு வந்து ஏன் சொந்த தொழில் வச்ச? நீ அடிமை தொழில் தானே பார்க்கணும். எது வந்து நமக்கு அட்டமாதிபதியாக வந்துச்சு அடுத்தவன்ட்ட அடிமையாக இருந்தேன்னு சொன்னான்னா அவனுக்கு கோயந்தான்னு போட்டு அந்த சம்பளத்தை வாங்கி நீ சாப்பிட வேண்டியது அவனுக்கு விதி. அதை மாரி நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மாரி வந்து என்ன சொல்ல, நீ எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு அதுக்கு நடக்காது அப்படிங்கிறத உன் விதியவே நிர்மாணிச்சு. லக்கணம் விழுகின்ற போதே வந்து உன்னுடைய தலையெழுத்து வந்து 3 கட்டத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் உனக்கு கிடைக்காது, உறுதியாக கிடைக்காது. எந்த கொம்பனுக்கும் கிடைக்கல. அப்போ கிடைக்கல என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து அதற்கு நான் இதுக்கு தீர்வு வழி சொல்லிடுறேன். அப்போ தீர்வு வழி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா ஜல லக்கணத்தில் போய் பிறந்தோம். கடக லக்கணம், விருச்சிக லக்கணம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கடகம், விருச்சிகம், மீன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி, இவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய விருத்தியை பார்ப்பதற்கு விதி இல்லை. விருத்தியை பார்ப்பதற்கு இவனுக்கு விதி இல்லை. உலகத்திலே வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய சந்ததிகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்ததிகளுக்கு கல்யாணம் பண்ணி அதுக மருமக வர்றதை பார்த்து அதுகள் வந்து ஒரு பிள்ளையை பெற்று தூக்கிட்டு வந்து அதை நம்ம கையால் வாங்கி பார்ப்பதற்கு இந்த பாவிகளுக்கு விதி இல்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கடக லக்கணம், குழந்தையுடைய கல்யாணத்தை பார்க்காமல் 47 வயதில் மரணம். இன்னொரு கிளையண்ட்டு, நல்ல கிளையண்ட்டு, சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்பப்போ கொஞ்சம் கொண்டு வந்து துட்டுக்கூடாது கொடுத்துருந்தா நம்ம வழியை சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்ன, துட்டு கேட்காரன்ட்டு ஓடுனான். அப்போ கடக லக்கணம், குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குது. அப்போ கூட சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கடா, அவசரப்படாதீங்கன்னு. டாக்டர் நாள் குறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை டெத்து. அப்போ அந்த பிள்ளையை வந்து கல்யாணம் முடித்து கொடுத்தாச்சு. 7 நாள் தான் அவன் உயிரோடு இருந்தான். அதுக்கடுத்து இந்த குழந்தையுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், பேரன் பேத்தியை எங்கே பார்ப்பான்? காரணம், ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் காலபுருஷனுடைய சந்தோஷ லக்கணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய சந்தோஷ லக்கணம் எது தெரியுமா? மிதுனம், துலாம், கும்பம். இது உங்களுக்கு கிடைக்காது. ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய விருத்தி. அது விருத்தினா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்களுடைய பேரம்பேத்தியை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர்களுடைய கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் இருப்பீங்களா அப்படிங்கிறது சந்தேகமே. என்ன காரணம்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, ஏர் இருக்குல்லே, ஏர் என்று சொல்லக்கூடிய காற்றை சீக்கிரமாக உருவிடுவாங்க. சீக்கிரமாக அப்படி வந்து என்ன சொன்னால் ஒரு குத்து தான் பலூனில் ஓங்கி ஒரு குத்து புசுக்குன்னு போயிடும். இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறதா? 100% இருக்கு. நெருப்பில் பிறந்தவனுக்கு காலபுருஷனுடைய 4, 8, 12 மறுக்கப்படுகிறது. மண் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு காலபுருஷனுடைய 1, 5, 9 மறுக்கப்படுகிறது. காற்றில் பிறந்தவனுக்கு என்னைக்கு பார்த்தாலும் இந்த இவன் லோலோன்னு தொழிலுக்கு அலையணும். தொழிலுக்கு நண்பர் ஒருத்தர் மிதுன லக்கணம், என்ன ஐயா நீங்கள் வேறு தொழிலே ஓடலை அப்படிம்பார். இவங்களுக்கு இந்த மாதிரி புரிகிறாப்புல நம்ம வந்து சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய பஞ்சபூத தத்துவத்தை வந்து எல்லா மனிதனும் படிக்கணும். சரி, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யணும்?
எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா, இதற்கு பரிகாரம் இல்லையா அப்படின்னா, பரிகாரம் இருக்கிறது. பரிகாரத்தை நித்தம் இந்த பரிகாரம் என்பது என்ன சொல்லணும், ஒரு நாள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் மறுநாள் நீங்கள் என்ன சொல்லணும், உடனே அது இருக்கும்னு நினைக்கிறீங்க. அன்னன்னைக்கு டெய்லி காலையில் எழுந்தோன்னு பல் விளக்கணும். பல் விளக்கம் தான் அந்த வாய் நாராமல் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா யாருக்கு என்ன சொல்கிறான்னா நெருப்பு என்று சொல்லக்கூடிய யாருக்கு என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய 4, 8, 12 மறுக்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்கிறான்னா டெய்லி உப்பு வச்சு பல் துலக்கணும். உப்பு வச்சு என்ன சொன்னான்னா பல் துலக்கணும். அதாவது நெருப்பு ராசியில் போய் பிறந்தவன் தனக்கு மறுக்கப்பட்ட 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்னா என்ன சொன்னான்னா டெய்லி கொஞ்ச நாள் என்ன சொன்னான்னா பழைய சாதம் இருக்கு இல்லையா, பழைய சாதம் நைட்டு என்ன சொன்னான்னா போட்டு வச்சுருந்து, பழைய சாதத்தை நைட்டு போட்டு வச்சுருந்து விடிய காலம் என்ன சொல்கிறானோ குளிச்சு முடிச்சுட்டு லைட்டாக அதில் நல்லா தண்ணி விட்டு என்ன சொல்கிறான்னா இல்லை கொஞ்சம் மோர் விட்டுக்கலாம், அல்லது என்ன சொல்கிறான்னா தயிர் விட்டுக்கலாம், விட்டு உப்பு போட்டு நல்லா ஊறுகாயை வச்சு டெய்லி சாப்பிடும். அப்போ உப்பை வைத்து பல் விளக்கணும். நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவன் உப்பை வைத்து பல் விளக்கணும். தண்ணீர் சாதம் ஒரு தடவையாவது சாப்பிட்டால் இவனுக்கு மறுக்கப்பட்ட 4, 8, 12 சுகஸ்தானத்தை போய் சொல்லி முடிச்சிட்டான். 4, 8, 12 என்பது ஒரு சுகஸ்தானம். கட்டியில் ஓடிச்சு தூக்கம் இல்லாமல் ஆக்கி வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவான். அப்போ டெய்லி ஒரு முறை என்ன நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா இது என்ன சொன்னான்னா பழைய கஞ்சி சாப்பிடணும். உப்பு கொஞ்சம் எப்பயுமே தூக்கலாக எடுத்துக்கிடுங்க. அப்போ என்ன செய்யும், ஜலம் உங்கள் உடம்புல என்ன சொன்னான்னா குறைஞ்சிருக்கு, அது ஏறிடும். சரியா? அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா மண் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய 1, 5, 9 மறுக்கப்பட்டது. காலபுருஷனுடைய 1, 5 என்பது என்ன சொல்கிறான்னா அது நெருப்பு வீடு. நெருப்பு வீடு நமக்கு காரம் கம்மி. அப்போ காரம் கம்மின்னா பாசம் கம்மின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறான்னா உரப்பு எப்பயுமே சாப்பாட்டில் என்ன சொல்கிறான்னா என்ன சொல்ல கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். காரம் தூக்கலாக இருக்கணும். காரம்னா உரப்பு. நெருப்புக்கு என்ன சொல்கிறான்னா காரம். அப்போ காரம்னா என்ன சொல்கிறான்னா ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா சட்னி வச்சா கொடுக்குற நல்ல பொடி வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உள்ளே போனோன்னு கொஞ்சம் எரிக்கிற தன்மை அதிகமாக கிடைக்கும். அப்போ எரிக்கிற தன்மையை கிடைக்கும்போது உங்களுக்கு எது கம்மியாக இருக்குது, எரிக்கிற தன்மை அங்கே இல்லை. அப்போ எரிக்கிற தன்மை இருந்தால்தான் பாசம் வரும். உரப்பு இருந்தால்தான் பாசம் வரும். நெருப்பு இருந்தால்தான் பாசம் வரும், இல்லைன்னா வராது. அப்போ நெருப்பு பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கா, மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தான் என்ன சொன்னான்னா அன்பு பாசம் இது கிடைக்காது. அதனால் இவர்கள் எப்பயுமே கொஞ்சம் தூக்கலான உரப்பு, கொஞ்சம் காடாக இருக்கணும். காடாக இருக்கிறது சாப்பிடணும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவர், காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் தான் பாதிப்பு. அப்போ காலபுருஷனுடைய 2, 6, 10 தான் பாதிப்பு. அப்போ காலபுருஷனுடைய 2, 6, 10 என்பது என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 2, 6, 10 என்பது என்ன சொன்னான்னா ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 2, 6, 10க்கு என்ன சாப்பிட்னா காலைல எழுந்த உடனே என்ன சொல்கிறான்னா ஒரு இனிப்பு சாப்பிட்றோம். ஒரு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு என்பது மண். உனக்கு எது குறைவாக இருக்கிறது, 2, 6, 10 குறைவாக இருக்குது. மண்ணை என்ன சொன்னான்னா மண் என்பது இனிப்பு. அந்த இனிப்பை என்ன சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பூஜை ரூமில் என்ன சொல்கிறான்னா பூஜை ரூமில் என்ன சொன்னால் நல்ல ஸ்வீட், நல்லா என்ன சொன்னால் அழகான ஸ்வீட் அப்படி வாயில் போட்டால் என்ன சொல்ல ஒரு மெருமெருன்னு என்ன சொன்னோன்னா ஒரே மாதிரி சொன்னான். காலையில் எழுந்தோடனே குளித்து முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா முதலில் நீங்கள் இந்த குறையை போக்கக்கூடிய இனிப்பை ஒரு துண்டு சாப்பிட்றோம். அது வெள்ளைக்கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்கோனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனிவன்
இனிப்பு முதல்ல உள்ளே போகணும். நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜலலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க இல்லையா, அந்த ஜலலக்கணத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா பிறந்தவர்கள் வந்து என்ன 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 செய்யணும்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து காற்றுக்கு வந்து என்ன சொல்லணும் உவர்ப்புன்னா என்னது, நெல்லிக்காய் உவர்ப்பு. துவப்பாக இருக்கிற அத்தனையும் சாப்பிடணும். அப்போ என்ன சொன்ன உவர்ப்பு என்று சொன்னால், உவர்ப்பு அப்படின்னா என்ன சொல்கிறான்னா இந்த உவர்ப்பு என்பது ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானம் வந்து பாதிக்கும். அப்போ காற்றுக்கு என்ன சுவை அப்படின்னா துவப்புன்னு சொல்லுவாங்க. துவப்பு எது, நெல்லிக்காய் சாப்பிடணும். நெல்லிக்காய் சீசனில் சாப்பிடலாம். அதற்கடுத்து துவப்பு என்னது, வேறு என்ன துவப்புக்கு என்னங்கிறத நீங்கள் பார்த்துடுங்க. இதுதான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்து விட்டால் அவன் உப்பை தூக்கலாக சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தால் உப்பை அதிகமாக சேர்க்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் மண் லக்கணத்தில் போய் பிறந்தால் காரத்தை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தால் இனிப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தால் துவக்கிற பொருள் எது பார்த்துடு. துவக்கிற பொருள் எதுவோ அதை சாப்பிட 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 இந்த கிடைக்காத அத்தனையும் கிடைக்கும். நமக்கு தேவை வந்து நம்ம லக்கணம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம லக்கணமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னாலும் எல்லா கட்டத்தையும் 9 கட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உங்கள் லக்கணத்திற்கு உண்டு. நான் 3 கட்டத்தை வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும், கிடைக்காத வந்து என்ன சொன்னால் நம்ம தான் வந்து என்ன சொன்னால் உள்ளே தள்ளணும். ஜோதிடத்தின் வந்து உண்மை ரகசியம் இதுதான். இதை யாராலும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளவும் முடியாது. இதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேச லக்கணம் 4, 8, 12 அவுட்டு, 4, 8, 12 அவுட்டு. எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ரிஷப லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த ரிஷப லக்கணத்திற்கு வந்து அன்பு பாசம் அவுட்டு. சரியா? அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா ஒரு காற்று லக்கணம். அதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா தொழிலில் வந்து என்ன சொல்கிறாரு, தொழிலில் வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனை தான் கண்ணீர் விட்டுரும். ஏன் 2, 6, 10 பாதிப்பு காலபுருஷருடைய 2, 6, 10 வந்து மறுக்கப்பட்டது. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ஜலலக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னான்னா 3, 7 என்று சொல்லக்கூடிய விருத்தியை பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு படைக்கப்படும் போதே 5 பூதங்களில் வந்து ஒரு பூதத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய மரணத்திற்குத்தான் உங்களுடைய மரணத்திற்குத்தான் இந்த இதெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம வந்து என்ன சொன்னோன்னா மரணம் சீக்கிரமாக வராமல் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னோன்னா ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து விருத்தியை பார்க்க முடியாது, ஒருத்தருக்கு தொழிலில் போராட்டமாக இருக்கான், ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா 4, 8 எல்லாம் உழைக்கிறேன் சாமி, வீட்டுக்கு போனால் வந்து நிம்மதி இல்லையா, ஒரே சண்டை போராட்டம், ராத்திரி நிம்மதி இல்லாத தூக்கம். இது வந்து என்ன சொன்ன நெருப்பு. ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொன்னான்னா அன்பு பாசம் கிடைக்க மாட்டேங்கியா, நானும் யாராச்சும் கூட வந்து பேசுவேன், பொண்டாட்டி வந்துருச்சு பேச மாட்டேங்க, பிள்ளைகளும் பேச மாட்டேங்க, நான் பாட்டுக்கு இருக்கேன்யா அப்படிங்கிற தனிமையின் விரக்தி. இன்னொருத்தனுக்கு என்ன சொல்கிறான்னா என்னதான் அவன் வந்து லவ்னு அடிச்சாடும் 2, 6, 10 வந்து என்ன சொன்னான் 4 நாளைக்கு ஓடுது சாமி, 4 நாளைக்கு ஓட மாட்டேங்குது சாமி. இதுதான் அவனுடைய உண்மையான நிலைமை. அதற்கு அடுத்து ஜலத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவனுடைய சந்ததிகளுடைய விருத்தியை பார்க்க முடியாமல், பேரம்பேத்திகளை தூக்கி வைக்க முடியாமல், மனைவியுடைய சுகமும் அவனுக்கு 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்களால் கெடுக்கப்படுவான். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தியை அவன் பார்க்க முடியாது, 7ஆம் இடத்தை வந்து நல்லபடியாக அவன் வச்சிருக்க முடியாது, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தால் அவன் கெட்டு விடுவான். இதுதான் ஜோதிட உண்மை. படித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னால் தீர்வுன்னு சொல்லியாச்சு இல்லையா, இதுக்கு தீர்வு இதுதான். ரொம்ப சிம்பிளானது. சுவைகள். இந்த சுவைகளில் வந்து என்ன சொன்னால் கசவு சுவைகள், கசப்பு வந்து என்ன சொன்னால் ஆகாயத்துக்கு. அப்போ எல்லா மனிதனும்
இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கசப்ட இருக்குது. அதனால் எப்பயுமே டெய்லி பாவக்காய் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.